ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி வாழைப்பூவை வச்சு நான் ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீடியம் சைஸ் வாழைப்பூ உண்டு, அது கசப்பில்லாத வாழைப்பூவாக இருக்கணும். 2 பெரிய வெங்காயம், கார்ன்ஃப்ளவர் மா 2 மேசக்கரண்டி, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 மேசக்கரண்டி, சில்லி பவுடர் 1 மேசக்கரண்டி, 3 பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம் தேவையான அளவு, கருவேப்பிலை தாளிக்க கருவேப்பட்டை, ஏலம், ரம்பை, தேங்காய் பூ ஒரு 4 மேசக்கரண்டி அளவு. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நான் இதில் சேர்க்குறேன். இந்த மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் பொரிக்கிறத காட்டுறேன். வாழைப்பூவை நான் இப்போ பொரிக்கிறேன். இந்த வாழைப்பூ வந்து கிறிஸ்பியாக பொரியட்டும். இந்த வாழைப்பூ பொரிஞ்சிட்டு இதே எண்ணெயில் நாம் வெங்காயத்தையும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த வெங்காயத்தையும் நாம் இந்த மாவோட சேர்த்து பொரிச்சு நான் பொரிச்செடுப்போம். அந்த வெங்காயம் பொரிப்பட்டுட்டு இந்த எண்ணெயில நாம் வந்து கருவேப்பட்டை, பச்சை மிளகாய், ரம்பை இதெல்லாம் பொரிக்கலாம். இந்த வாழைப்பூ வெங்காயம் பொரிச்ச சம்பல்ல சேர்க்கலாம். இந்த எண்ணெயில தேங்காய் பூவையும் கொஞ்சம் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். தேங்காய் பூ வரைக்கும் போடலாம், நான் கொஞ்சம் பொரிச்சு போடுறேன் இதே எண்ணெயில. இது ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம், பழுதாகாது. ஒரு மாசம் வரைக்கும் வச்சிருக்கலாம். இந்த தேங்காய் பொன்னிறமா பொரிஞ்சிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தேங்காவை எண்ணெய் இல்லாமல் நான் எடுக்கணும். தேங்காய் வறுத்தும் போடலாம். எண்ணெயை வடிகட்டிட்டு இந்த இது இந்த பொரிச்சு வச்சு இந்த வாழைப்பூ பச்சை மிளகாய் எல்லாம் நன்கு சேர்க்கலாம். இதுக்கு உப்பு தேவையான அளவு, அதுவும் காரத்துக்கு தேவையான அளவு. காரம் கூடுதலாக தேவைன்னா கூடுதலாக சேர்க்கலாம். தனி மிளகாய் அதே மாதிரி மேசக்கரண்டி அளவு போடணும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். எலுமிச்சம்பழம் சின்ன ஒரு காய் புளிய வச்சிருப்பேன், இதையும் போட்டு இப்போ இதெல்லாம் கையாலே மிக்ஸ் பண்ணலாம். நான் இப்போ ஸ்பூனால மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கையால மிக்ஸ் பண்ணணும். இந்த வாழைப்பூ சம்பல் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது நீங்களும் செய்து பார்த்து எனக்கு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.